கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், தயவு உங்களை நடத்துவதாக. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 103:8 வசனத்தை நாம் வாசிப்போமா? கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஒரு வேத வசனத்தை நம்ம கேட்டோம் பாருங்க. இந்த வசனத்துல ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் உரக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவனா இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவராய் செயல்படுகிறார் என்பதை இந்த வசனம் தெளிவாய் நமக்கு காட்டுகிறது. அவர் உருக்கம் உடையவராயும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் நமக்கு நம்ம மேல மனம் இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதுனாலதான் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்கள்ல நம்ம பிசாசினுடைய பிடிகள்ல இருந்திருக்கலாம், இல்ல பாவத்தின் பிடிகள்ல இருந்திருக்கலாம், இல்ல பாவ சேற்றுக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால நம்மை மீட்டெடுக்கிற தேவன், அவருடைய கிருபையினால நம்மை மீட்டெடுக்கிறவர், அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். பாருங்க, அவருடைய குணத்தை பார்க்கும்போது அதிசயமா இருக்கு. யாருமே நமக்கு இறங்கி உதவி செய்யாத போது ஆண்டவர் நமக்கு பல நேரங்கள்ல இறங்கி உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மிகுந்த கிருபை உடையவராய் இருக்கிறார். அவரிடத்தில் அதிகமான கிருபைகள் உண்டு. அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்கிறவர்களாய் இருக்கணும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவருடைய குணத்தை நாம் தெரிந்து கொண்டவர்களாய் இந்த காலை வேளையிலும் அதிகமாய் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டுடைய பாதத்துல காத்திருப்போம் அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாய் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் நம்ம மேல அதிகமாய் பொழிவதற்கு ஆண்டவரால முடியும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய உருக்கமும் உங்களை நடத்த போகிறது. நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் உங்களை நடத்துவதாக. ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபையும் தயவும் எங்க நடத்தட்டும் ஐயா. நீ சொன்னது போல ஆண்டவரே, நீ இரக்கம் உள்ளவரும் மிகுந்த கிருபை உள்ளவரும் நீடிய சாந்தம் உள்ளவரும் பொறுமை உள்ளவருமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் மனம் இறங்கி எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே